வெல்கம் டு ஆல் 200 லிட்டர் கர்ட் சர்னர் இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்லிஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு செக்லிஸ்ட்டாக க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். லிட்டர் கர்ட் சர்னருக்கு ஃபிட்டிங் அப்படின்ற இது மாற்ற மாதிரி இருக்காது. எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இதை நீங்கள் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணால் போதும். நார்மலாக நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுங்கள். இது 5 மினிட்ஸ் ஃபார்வேர்ட்லேயும் ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பேக்வேர்ட்லேயும் ரன் ஆகும். உங்களுக்கு இதோட இன்ஸ்டாலேஷன் ரன்னிங் சிறப்பாக முடிஞ்சது. கர்ட் வச்சு எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் பண்ணலான்றதை சொல்கிறேன். கர்ட் சர்னர் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தயிர் மட்டும்தான் கடையணும், வேறு எதுவுமே அதை வச்சு பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தயிரை இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை லிட்டர் வச்சுருந்தாலும் அந்த கர்ட் சர்னர் வச்சு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இந்த மிஷினை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிமெண்ட்டு. இந்த மாதிரி சிமெண்ட் கலவைகளையும் கர்ட் சர்னர் வச்சு பயன்படுத்தாதீங்க. பெயிண்டும் சரி சிமெண்ட்டும் சரி பயன்படுத்தாதீங்க. கர்ட் சர்னரை தயிர் கடையிற்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.